நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இந்த மாதிரி இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெர்ஃபெக்டான என்ட்ரி, ஸ்டாப் லாஸ், டார்கெட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுற ஒரு இண்டிகேட்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் நிஃப்டி ஸ்பாட் சார்ட் வச்சுருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள், இது ஃப்ரைடே ட்ரேடான லெவல், சரிங்களா? ஸோ இந்த இண்டிகேட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டாப் லாஸ் என்ன, என்ட்ரி ப்ரைஸ் என்ன, டார்கெட் லெவல்ஸ் என்ன எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும். ஸோ நீங்கள் இது பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். எல்லாமே உங்களுக்கு பெர்ஃபெக்டாக கொடுத்துருக்கு பாருங்கள். என்ட்ரி லெவல் இது, ஸ்டாப் லாஸ் இது, டார்கெட் அது. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து கால் ஆஃப் சைடோ இல்லை புட் ஆஃப் சைடோ நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம், சரிங்களா? ஸோ அதுவே உங்களுக்கு எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடும், சரிங்களா? ஸோ இப்போ நிஃப்டி ஃப்ரைடே சார்ட் பாருங்கள். உங்களுக்கு என்ட்ரி வந்து 24,608 கொடுத்துருக்கு. ஸோ டார்கெட் ஒன் பாருங்கள் 24,531. ஸோ செகண்ட் டார்கெட் வரைக்கும் ரீச் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ அக்யூரேட்டாக இருக்குது, சரிங்களா? ஸோ அதே மாதிரி இப்போது பேங்க் நிஃப்டி பாருங்கள். பேங்க் நிஃப்டிக்கும் பாருங்கள், லாஸ்ட் ஃப்ரைடே வந்து இப்போ நமக்கு ட்ரேட் ஆனதில் உங்களுக்கு என்ட்ரி வந்து 58,425 கொடுத்துருக்கு. ஸோ அதுலேருந்து பாருங்கள் எல்லா டார்கெட்டுமே ரீச் ஆகிருக்கு, சரிங்களா? ஸோ அது வந்து நீங்கள் ஒரு மினிமமாக ஒரு டீசெண்டான பாயிண்ட்ஸ் பிடிக்கணும்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாலோ இல்லை ஸ்கேல்பிங் பண்ணுறவங்க ரெண்டு பேத்துக்குமே இது வந்து பெஸ்ட்டு சூட்டபுளாக இருக்கும், சரிங்களா? ஸோ நமக்கு எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்காது. எந்த சைடு நீங்கள் வந்து இப்போ ட்ரேட் எடுக்கணும், கால் ஆஃப் சைடு போகணுமா, புட் ஆஃப் சைடு போகுமா, அந்த மாதிரி எந்த குழப்பம் இல்லாமல் இதை உங்களுக்கு நீட்டாக எல்லாமே ஸ்டாப் லாஸ் என்ன, என்ட்ரி என்ன, டார்கெட் என்ன அது வந்து உங்களுக்கு சொல்கிறதுனால நீங்கள் ஈஸியாக எந்த டைரெக்ஷனில் இருக்குன்னு நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஈஸியாக ட்ரேட் பண்ணலாம், சரிங்களா? ஸோ ஸ்டாப் லாஸ்ன்னு வரப்போ எப்போவுமே இங்கே பாருங்கள், இது வந்து ரொம்ப தூரம் இருக்கிற மாதிரி சில பேர் சொல்லுவாங்க. ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப பாயிண்ட்ஸ் தள்ளி இருக்கேன்பாங்க. ஸ்டாப் லாஸ் எப்போவுமே பார்த்தீங்கன்னா உங்கள் ரிஸ்க்குக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ ஏன்னா என்ட்ரியோ டார்கெட் லெவல்ஸோ எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடும். ஆனால் மார்க்கெட் எப்போவுமே சில டைம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்போசிட்டாக போகிற மாதிரி போயிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த டைரெக்ஷனில் கரெக்டாக போகும். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் தான் ஸ்டாப் லாஸை மேனேஜ் பண்ணி ஆகணும், சரிங்களா? ஸ்டாப் லாஸ் எப்போவுமே உங்கள் ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம கரெக்டாக இந்த ட்ரேடுக்கு இவ்வளோ தான் நம்ம தோராயமாக சொல்லலாம். ஒரு 50 பாயிண்ட் வச்சுக்கோங்க, இல்லை 100 பாயிண்ட் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி தான் சொல்லலாம். ஆனால் எல்லாத்துக்கும் அது சூட் ஆகாது. ஒவ்வொருத்தவங்க ரிஸ்க் கெப்பாசிட்டி மாறிட்டே இருக்கும். ஸோ அதை மாதிரி ரிஸ்க் கெப்பாசிட்டி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க, சரிங்களா? இந்த இதை நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா என்ட்ரி அண்ட் டார்கெட், சரிங்களா? ஸ்டாப் லாஸ் லெவல் ப்ரொவைட் பண்ணுது. ஆனால் ஸ்டாப் லாஸ் உங்கள் ரிஸ்க் ஏற்ற மாதிரி எப்பவுமே நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கிறது பெட்டர், சரிங்களா? ஸோ அதே மாதிரி ஃபின் நிஃப்டி பாருங்கள். டைம் ஃப்ரேம் வந்து 5 மினிட்ஸில் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், சரிங்களா? ஃபின் நிஃப்டிலையும் பாருங்கள், நமக்கு ஸ்டாப் லாஸ் லெவல், என்ட்ரி என்ன, டார்கெட் 1, டார்கெட் 2, டார்கெட் 3 எல்லாமே கொடுத்துருக்குது. கிளியராக போய் எல்லா டார்கெட்டும் ஹிட் ஆகிருக்கு, சரிங்களா? ஸோ அதே மாதிரி மிட் கேப் சார்ட் செக் பண்ணி பாருங்கள். ஸோ மிட் கேப்லேயும் பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே பெர்ஃபெக்டாக ப்ரொவைட் ஆகிருக்கு, சரிங்களா? ஸோ அப்போவே நமக்கு வந்து என்ட்ரி டார்கெட் ரொம்ப முக்கியம், சரிங்களா? ஏன்னா நம்ம ஸ்டாப் லாஸ் நம்ம தான் டிஃபைன் பண்ணி ஆகணும். ஆனால் என்ட்ரி டார்கெட் தான் எப்போவுமே எல்லாத்துக்கும் குழப்பமாக இருக்கும், டைரக்ஷன் குழப்பமாக இருக்கும். ஸோ அது இந்த இண்டிகேட்டர் வந்து நமக்கு கிளியராக எங்கே என்ட்ரி எடுக்கணும், என்ன டார்கெட் என்ன, எந்த டைரெக்ஷனில் மார்க்கெட் இருக்குது, இப்படி எல்லாமே நமக்கு கிளியர் பிக்சராக கொடுத்துருது. ஸோ அதனால் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ மிட் கேப் பாருங்கள் எல்லா டார்கெட் ரீச் ஆகிருக்கு. ஸோ சென்செக்ஸும் பாருங்கள் நமக்கு எல்லாமே நமக்கு ப்ரொவைட் ஆகிருக்கு. ஸ்டாப் லாஸ்லேருந்து என்ட்ரி என்ன, டார்கெட் எல்லாமே. ஸோ எல்லாமே ரீச் ஆகிருக்கு, சரிங்களா? ஸோ இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு இது நல்லாவே உங்களுக்கு பெஸ்ட்டு சூட்டபுளாக இருக்கும், சரிங்களா? ஸோ இந்த இண்டிகேட்டர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்கு போங்க, ட்ரேடிங் போய்ட்டு இண்டிகேட்டர் ஸ்டாப்பில் சர்ச் பண்ணுங்கள், சரிங்களா? அந்த மாதிரி ட்ரெண்ட் டார்கெட்ஸ்னு சர்ச் பண்ணுங்கள், சரிங்களா? சர்ச் பண்ணிங்கன்னா ஆத்தர் நேம் வந்துங்க பாருங்கள், ஆல்கோ ஆல்ஃபான் இருக்குது, சரிங்களா? இது செக் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பர் ட்ரெண்ட் ஃபேக்டர் 12, ஏடிஆர் வந்து 90 வச்சுக்கோங்க. WMA-லேருந்து 40, EMA-லேருந்து 14, கன்ஃபர்மேஷன் கவுண்ட் 3. இந்த ஷோ டேக் ப்ராஃபிட் லெவல்ஸ் வந்து பாக்ஸ் டிக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இந்த வேல்யூஸ் எல்லாமே கரெக்டாக கொடுத்துக்கோங்க. 14, 5, 0.5, 1, 1.5, சரிங்களா? ஸோ இந்த புல்லிஷ் கலர், பெரிஷ் கலர் ஜஸ்ட்டு கலர் தான். இது நீங்கள் உங்கள் விருப்பம் எதனாலும் கொடுத்துக்கலாம், சரிங்களா? ஸோ செட்டிங்ஸ் பெர்ஃபெக்டாக பார்த்துக்கோங்க. ஸ்டைல் போயிட்டு என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் எந்த பாக்ஸ் தேவையில்லை. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏதாவது உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகிற மாதிரி இருந்தால் நீங்கள் வச்சுக்கலாம், சரிங்களா? நான் சார்ட்டில் எதுவுமே கொடுக்கல, சரிங்களா? இது நீங்கள் கொஞ்சம் கோத்ரூ பண்ணி பாருங்கள். அப்புறம் அந்த லேபிள்ஸ் கொடுத்துக்கோங்க, லைன்ஸ் கொடுத்துக்கோங்க, சரிங்களா? அப்புறம் அந்த லேபிள்ஸ் அண்ட் ப்ரைஸ் ஸ்கில் இருக்கட்டும், சரிங்களா? செட்டிங்ஸ் எவ்வளோதாங்க.
ஸோ செட்டிங்ஸ் எல்லாமே பெர்ஃபெக்டாக பண்ணிக்கோங்க. இந்த இன்புட்ஸில் இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். இன்புட்ஸ் பேஜில் இருக்கிறது எல்லாமே ரொம்ப முக்கியம். வேல்யூஸை கொஞ்சம் பொறுமையாக பார்த்து எல்லாமே கரெக்டாக வச்சுக்கோங்க. சரிங்களா? செட்டிங்ஸ்லாம் வச்சுட்டு சேவ் அஸ் வால்ட் கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ அந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இன்ட்ராடேக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நமக்கு ஒரே இண்டிகேட்டர் அந்த மாதிரி ஸ்டாப் லாஸ், என்ட்ரி, டார்கெட் எல்லாமே கொடுக்குறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேராக தான் கிடைக்கும். ஸோ அந்த இண்டிகேட்டர் பாருங்கள். ஃபஸ்ட்டு எப்போவுமே பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். சரிங்களா? பேக் டெஸ்ட் பண்ணி ஒரு 1 or 2 வீக்ஸாக செக் பண்ணுங்கள். செக் பண்ணிட்டு எந்தளவுக்கு அக்யூரேசி இருக்குன்னு பார்த்துட்டு லைவ் ட்ரேட் அதுக்கப்புறம் பண்ணாருங்க. சரிங்களா? ஸோ நம்மளோட கோர்ஸை ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக டீட்டெயில்ஸ் கேட்கலாம். கோர்ஸில் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம இன்ட்ராடேக்கு எப்படி பண்ணணும், வீக்லி லெவல்ஸ், மந்த்லி லெவல்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவோம். நம்மளோட இண்டிகேட்டர் இருக்குது. இன்ட்ராடே, ஸ்விங் ட்ரேட் எல்லாத்துக்கும் காம்போவே நம்ம இண்டிகேட்டர் வச்சுருக்கிறோம். உங்களுக்கு அக்யூரேட்டான டார்கெட்ஸு, ஸோ அது பேஸ் பண்ணி எப்படி என்ட்ரி எடுக்கணும் எல்லாமே உங்களுக்கு நம்ம டீட்டெயில்ஸை நம்ம வந்து டீச்சும் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ விருப்பம் இருக்கவங்க அதையும் நீங்கள் வாங்கிக்கலாம். இண்டிகேட்டர் வேணாலும் வாங்கிக்கலாம். கோர்ஸில் உங்களுக்கு எல்லாமே கவர் ஆகும். ஆக்சுவலாக இந்த மாதிரி டார்கெட் கண்டுபிடிக்கிறது எப்படி, ஒவ்வொரு மந்த்தும் ட்ரெண்டிங் டேஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது எப்படி, எப்போ மார்க்கெட் மொமெண்டம் எடுக்கும், இந்த ப்ரீமியம் டிகே மார்க்கெட்லேருந்து எப்படி தப்பிக்கிறது, இந்த மாதிரி எல்லா கான்செப்ட்ஸும் அதில் நம்ம உங்களுக்கு டீச் பண்ணி கொடுப்போம். அதோட வீடியோ ஃபார்மட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோர்ஸில் கவர் ஆயிரும். ஸோ கோர்ஸோட டீட்டெயில்ஸ் வேணும், இல்லை இண்டிகேட்டரோட டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் தாராளமாக எனக்கு கான்டாக்ட் பண்ணால் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி நம்ம டெலகிராம் குரூப்போ ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சரிங்களா? கேன் அக்யூரசி என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணி பாருங்கள். நம்ம இண்டிகேட்டர் உண்டான டீட்டெயில்ஸும் நம்ம போஸ்ட் பண்ணியிருப்போம். அதே மாதிரி நம்ம சில அப்டேட்ஸ் கொடுப்போம். அந்த அப்டேட்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்குது நீங்களே வந்து நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.